ஓம் நம சிவாய. பஞ்சபூதங்களால் ஆசீர்வதிக்கப்பட்ட நீ இந்த உலகத்தின் சாபத்தை நீக்குவாய், சாவையும் தடுப்பாய், சிவத்தையும் காண்பாய். ஓம் நம சிவாய. சிவார்ப்பணம் பண்ணவங்களுக்கு தோஷங்களோ சாபங்களோ கிடையாது. சிலை வடித்து சிலையை வணங்கும் பொழுது சிற்பியின் கற்பனையில் அந்த சிலை எப்படி உருவாக வேண்டுமென்று எப்படி எண்ணம் தோன்றுகிறதோ அப்படியே அந்த சிலை வடிக்கப்படுகிறது. அதுபோல் பிறர் மனம் காயப்படுத்தாமல், அருகில் இருந்தும் தன் தவறை திருத்தாமல் எதிரே இருப்பவரை குற்றவாளியாக்குவதும் தவறு. நெருப்பில் வேகின்ற உடல் அடுப்புக்கு சொந்தம் என்றால் தன்னுடைய காதல் தன் உள்ளத்துக்கு சொந்தம். அவளின் பார்வைப்பட்டால் பாசம் வரலாம் என்று உணர்த்தினாய் கண்மணியே. பகை என்பதும் வெறுப்பு என்பதும் நிஜத்தை மறந்து பிறரை ஊனமாக்குவது. உனக்கு பிடித்த ஒன்றை நீயே தூய்மையாக்கினால் அது பாசம். பிறருக்கு கிடைக்க வேண்டிய ஒன்றை அதிகார துஷ்பிரயோகம் பண்ணும்பொழுதும் அங்கே நீ வாழ்க்கையில் காண்பது சந்தோஷம் அல்ல, பிறரின் கண்ணீர். அதுபோல் ஒருவருக்கு செய்கின்ற உதவி நான் செய்தேன் என்று 10 தடவை தற்பெருமை பேசும்போது அங்கே எந்த நன்மைகளும் நடப்பதில்லை. கடவுள் ஒருவருக்கு அமைத்து தரப்படும் உறவு காதல். அந்த காதல் நிலையானதாக ஒருவர் புரிந்து கொண்டால் இன்னொருவர் குற்றம் சொல்கிறார் என்றால் அவர்கள் உண்மைக்கு மாறாக கடவுளுக்கு விரோதமாக மற்றவர்களுடைய சந்தோஷத்தை பிரிப்பதினால் சாபத்தை சுமக்குகிறார்கள். அதை பார்த்து நீ ஏமாறுவதை விட பாசத்தால் வரும் கண்ணீர் சந்தோஷத்தை கொடுக்கும். பிறரை அள வைத்து வேடிக்கை பார்த்தால் தனது கண்களில் நீலி கண்ணீர் தான் வடியும். உண்மையான உறவு இருந்தாலும் உனது விரல்களே உனது கண்ணீரை துடைப்பதில்லை. அதை புரிந்தால் வாழ்க்கையில் உன்மீது அன்பு செலுத்துபவர்களிடம் உன்னை நீ ஏமாற்றாமல் நின்றால் உனக்கு எமலோகம் அல்ல எந்தன் கண்மணியே. நீ எந்தன் அருகில் இருந்தால் என்றும் பிறருடைய துன்பத்தை மாற்ற முடியும். மனித உடலால் வேடிக்கை காட்டுவதற்கு மண் பொம்மை அல்ல, இரத்தமும் சதையும் கலந்து உணர்வுகளால் கலப்பது அதுவே உண்மையான பாசம். என்றும் சமாதிக்கும் பணத்துக்கு மதிப்பல்ல. தன்னை காதலிப்பவளுக்கே அந்த பெருமை. அது தற்பெருமையாக இருக்கக்கூடாது. உலகத்தாரின் அன்பாக இருக்க வேண்டும் என்றும் பாசத்தோடு சிரஞ்சீவியாக விண்மீன். ஓம் நம சிவாய நாமம் உச்சரிக்கும் போது நரகத்தில் விழமாட்டாய்.